ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. வழக்கம் போல இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது உங்க வாழ்நாள்ல கேட்டிராத இல்லாட்டினா பார்த்திராத பல அமேசிங்கான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு விஷயமே உண்மையிலேயே உங்களை வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பொண்ணுங்களோட பேசுறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதாவது பொண்ணுங்களோட பேசுறப்ப மட்டும் நமக்கு டைம் போறதே தெரியாது. அவங்க பேசுற ஒவ்வொரு வேர்ட்ஸும் சும்மா சலசலன்னு ஏதோ மெலடி சாங் கேட்கற மாதிரி இருக்கும். இது அவங்களோட பேசுறப்ப மட்டும் கிடையாது, அவங்க பேசின வீடியோவை பாக்குறப்பையும் சரி, இல்ல எஃப்எம்ல பொண்ணுங்களோட வாய்ஸை கேட்கறப்பையும் சரி, ஏதோ ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். அது ஏன் பெண்களோட வாய்ஸுக்கு மட்டும் இப்படி ஒரு மேஜிக் கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மியூசிக் கேட்கறப்ப அது நம்ம மூளையில எந்த இடத்துல ப்ராசஸ் ஆகுமோ அதே இடத்துல தான் பெண்களோட வாய்ஸும் ப்ராசஸ் ஆகுது. அதனாலதான் அவங்க வாய்ஸ் நம்ம பிரெயினுக்கு மெலடி சாங் கேட்கற மாதிரி இருக்கு. அடே, என் ஒய்ஃப் பேசுறதெல்லாம் இப்படிலாம் கேட்கலடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது உங்களுக்கு தான் அப்படி கேட்கறதே தவிர உங்க பிரெயினுக்கு மெலடி சாங் கேட்கற மாதிரி தான் இருக்கும். வேணும்னா உங்க பிரெயினை நீங்களே கேட்டு பாருங்க, ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மேக்ஸிமம் பேர் கண்டிப்பா ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சிருப்பீங்க, இல்லாட்டினா கிராமத்துல இருந்தீங்கன்னா கம்மாய் குளம் இல்லாட்டினா கிணத்துல போய் குளிச்சிருப்பீங்க இல்லையா? அப்படி குளிக்கிறப்ப நம்ம அளவுக்கு அதிகமான நேரம் குளிச்சா நம்ம கண் ஒரு மாதிரி செக்கச்செவேர்னு வந்துரும்ல. இதுக்கான காரணம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? சிம்பிளா நம்ம ரொம்ப நேரம் குளிச்சாலே கண்ணு சவக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கான காரணம் அது கிடையாதாம். இந்த காரணத்தை கேட்டீங்கன்னா நீங்களே சாக்காயிட்டு இனிமேல் குளிக்கவே போக மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா இந்த மாதிரி கண்ணு சவக்கிறதுக்கான ரீசனு அந்த தண்ணிக்குள்ள எவனோ ஒருத்தர் ஒண்ணு கடிச்சு விடுறது அப்படின்றத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும் அப்படின்னா, ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற சில பேர் யாருக்குமே தெரியாம ஒண்ணு கடிச்சு விடுவாங்க தெரியுமா? அந்த ஒண்ணுக்குள்ள, அதாவது யூரின்ல இருக்கிற நைட்ரஜனும் தண்ணியில இருக்கிற குளோரினும் கம்பைன் ஆகி குளோரமைன் ஃபார்ம் ஆகுமா. அந்த குளோரமைன் தான் நம்ம தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிக்கிறப்ப நம்ம கண்ணை செவப்பாக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இனிமேல் நீங்க குளிக்கிறப்ப உங்க கண்ணு செவக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்க ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கல, ஒண்ணுக்குள்ள குளிக்கிறீங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தை கேட்கறப்ப உங்களுக்கு பயங்கர ஆக்வர்டா இருக்கலாம், இல்ல பயங்கர வினோதமாவும் இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இந்த விஷயத்த ரிசர்ச்சர்ஸ் 2 வருஷத்துக்கு மேல ஒவ்வொரு நாளும் நுண்ணிப்பா நோட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்னடா விஷயத்த நீ சொல்ல போற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வேற எதுவும் கிடையாது. எந்த ஒரு ஹஸ்பண்ட் டெய்லி காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஒய்ஃபை கிஸ் பண்ணிட்டு போறாரோ அவருக்கு வாழ்நாள்ல 5 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமா. அதாவது நார்மலா வாழ்றவங்கள விட 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்வாரு. சோ நீங்க ஒரு ஹஸ்பண்டா இருந்தீங்கன்னா இனிமேல் டெய்லி வேலைக்கு போறப்ப உங்க ஒய்ஃபை கிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒரு கிஸ் பண்றதுனால லைஃப் போனஸா கிடைச்சா அதை விட பெரிய கிஃப்ட் வேற என்ன இருக்க முடியும், சொல்லுங்க பாப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு முகத்துல பரு இருக்கா? அந்த பரு இருக்கிறதுனால பயங்கரமா ஃபீல் பண்றீங்களா? அப்படி நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல முகத்துல பரு இல்லாதவங்களோட முகத்துல பரு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் வயசாகிறது ரொம்ப ஸ்லோவா இருக்குமா. அதாவது அவங்க ரொம்ப ஃபாஸ்டா வயசாக மாட்டாங்களாம். அதாவது ஓரளவுக்கு எங்காவே எப்பயுமே இருப்பாங்க அப்படின்றத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பருக்கள் இருக்கவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே டெலோமேர் அப்படின்ற ஒரு விஷயம் லாங்கா இருக்குமா. இந்த டெலோமேர் லாங்கா இருந்துச்சு அப்படின்னாலே ஏஜிங் ஆற ப்ராசஸ் ஸ்லோவாகும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ உங்க முகத்துல பரு இருந்துச்சுன்னா நீங்க இனிமேல் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எப்பயுமே யங்-லுக்கிங்கா தான் இருக்க போறீங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த பருவே, ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம், இல்ல நம்ம வீட்டுல இருக்க யாராவது சொல்லியாவது கேள்விப்பட்டிருப்போம். அதாவது புதிய இடத்துக்கு போகும்போது நமக்கு தூக்கம் சரியாவே வராது. அதற்குரிய ரீசன் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா இதற்குரிய ரீசனையும் இப்ப ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னா, புது பிளேஸ்ல போய் நம்ம தூங்க போறப்ப நம்ம பிரெயின்ல ஒரு பகுதி மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கும். இன்னொரு பகுதி நம்ம இருக்கிறது ஸ்ட்ரேஞ்சான பிளேஸ் இல்லையா, அதனால அங்க ஏதாவது டேஞ்சர் இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காகவே ஆக்டிவாவே இருக்கும். சோ இந்த பாதி பிரெயின் ஆக்டிவா இருக்கிறது தான் நம்மளுக்கு அரை தூக்கம் மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். அதாவது தூக்கம் சரியா வராத மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஓ மை காட், ஏன் சார்க்குக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க? ஏன் அந்த ஒரு மீனை பயங்கர கொடூரமான மீன் சொல்றாங்கன்றத இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா சார்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சார்க்கோட ஒவ்வொரு பல்லுமே ஸ்டீல், அதாவது இரும்பை விட பயங்கர ஸ்ட்ராங்கானதா இருக்குமா. இது மட்டும் சார்க்குக்கு ஒண்டர் கிடையாது, இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே மேக்சிமம் மேல கீழே தனித்தனியா பார்த்தா ஒரே ஒரு ரோல மட்டும் தான் பல்லு இருக்கும். ஆனா சார்க்குக்கு மட்டும் மொத்தம் 5ல இருந்து 7 ரோஸ் வரைக்கும் பல்லு இருக்குமாம். அந்த ஒவ்வொரு ரோலையும் கிட்டத்தட்ட 50 பல்லு இருக்குமா. அப்படி பார்த்தா ஒரு சார்க்குக்கு ஆவரேஜாவே கிட்டத்தட்ட 350 பல்லு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, அந்த பல்லு கடையில போய் நம்ம மாட்டினா என்னத்துக்கு ஆகுன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த உலகத்திலே 2 பேர் மட்டும்தான் உங்க கண்ணை பார்த்து பேச தயக்கப்படுவாங்க. அதுல ஒருத்தர் உண்மையை மறைக்கிறவரு, அதாவது பொய் சொல்றவரு. இன்னொருத்தவங்க காதலை மறைக்கிறவங்க, அதாவது காதலை சொல்ல தயக்கப்படுறவங்க. சோ இனிமேல் யாராவது உங்க கண்ணை பார்த்து பேச தயக்கப்பட்டாங்கன்னா இந்த 2 விஷயத்துலதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற பல உயிரினங்களுக்கும் டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணா இருக்கும். அதாவது ஒரு தாய் ஒரு
ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வளர்றதுல இருந்து அதுக்கு மெச்சூர்ட் ஆற வயசு வரைக்கும் அவங்களோட அரவணைப்பு அண்ட் அவங்களோட கைடன்ஸ்ல தான் அந்த குழந்தைய வளர்க்கவே செய்வாங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு உயிரினம் மட்டும் இதுல இருந்து தனித்துவமா இருக்கு. அது வேற எதுவும் கிடையாது, ஷார்க் தான். அதாவது ஒரு பேபி ஷார்க் பிறந்துருச்சு அப்படின்னா அது பிறந்த உடனே அந்த தாய் கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சு போய் தானாவே இறைய தேடுறது, இறைய பிடிச்சு தின்றதுன்னு சொல்லிட்டு பிறந்த பிறந்தே டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு இண்டிபெண்டா வாழ ஆரம்பிச்சிருமா. அதனாலதான் இது பயங்கர அக்ரெசிவா ஆக்ரோஷமா இருக்கு. ஓகேவா? இந்த உலகத்திலே மிகப்பெரிய உயிரினங்கள்ல நீலத்திமிங்கலமும் ஒண்ணுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதோட நாக்கோட வெயிட் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? என்ன தெரியாது இல்லையா? அதோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட நம்ம ஆசியன் ஃபீமேல் எலிபென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட வெயிட்டை விட அதிகமா. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அதோட வெயிட் 3600 கிலோகிராம்ஸ், அதாவது 3.6 டன். அடேங்கப்பா, அவ்வளவு பெரிய நாக்க வச்சு நம்மள ஒரு அடி அடிச்சா நம்ம என்னத்துக்கு ஆகும்? மனிதர்கள் நம்மளுக்கெல்லாம் பல்லு, அதாவது டூத் ஒரு ஏஜுக்கு மேல விழுந்துருச்சுன்னா அது மறுபடியும் முளைக்கவே முளைக்காதுல. சின்ன வயசா இருக்கப்பதான் பல்லு விழுந்தா மறுபடியும் முளைக்கும் இல்லையா? இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற பல உயிரினங்களுக்கும் இதே மாதிரியான ப்ராசஸ் தான் நடக்குது. ஆனா ஒரே ஒரு உயிரினத்தை தவிர, அதுதான் crocodile. அதாவது முதலைக்கு தன்னோட வாழ்நாள் முழுக்க பல்லு விழுந்து விழுந்து முளைச்சுக்கிட்டே தான் இருக்குமாம். அதுக்கு பல்லு விழுந்தா முளைக்காதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கவே இருக்காதாம். சோ முதலைக்கு நீங்க பல்ல உடைச்சு விட்டு அது நம்மள கடிக்காதுன்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டீங்கன்னா அடுத்த 2 மாசத்துல நான் மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி வந்து கெத்தா டைலாக் பேசும். ஓகேவா? நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருமே, அதாவது கிட்டத்தட்ட 3 மில்லியன் வியூவர்ஸ் எல்லாருமே இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் தான். இதை நாங்க உங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லலைங்க, அடிச்சு சொல்றோம். ஏன்னா இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் எப்பயுமே தான் கத்துக்கிட்டது கொஞ்சம், இன்னும் நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்லி ஏதாவது தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம சேனல் வியூவர்ஸும். ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சில பீப்புள் இருப்பாங்க. அதாவது தனக்கு தான் இந்த உலகத்திலேயே எல்லாமே தெரியும், தான் சொல்றதா இங்க கரெக்ட், என்னை விட இங்க யாரும் அறிவாளி கிடையாது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அவங்க அறிவாளி மாதிரி இருப்பாங்களே தவிர உண்மையிலேயே அவங்க இக்னோரன்ட் பீப்புள். இதை நாங்க சொல்லலைங்க, ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நாம இதனால வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? இந்த உலகத்துல இருக்கிற சில நோய்கள் தான் பயங்கரமா பரவும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா இந்த உலகத்துல இருக்கிற ஒரு நல்ல விஷயமும் பயங்கரமா பரவுமாம். அது வேற எதுவும் கிடையாது, ஸ்மைல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிரிப்புக்கு தொற்றும் தன்மை உண்டு அப்படின்றத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்களே நோட் பண்ணி பார்த்திருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டா உங்களோட சரௌண்டிங்ல இருக்க யாராச்சும் ஒருத்தர் திடீர்னு சிரிச்சார் அப்படின்னா அவரை பாக்குறப்ப நம்மளுக்கும் அந்த ஸ்மைல் வரும், பாத்திருக்கீங்களா? அதனாலதான் அந்த ஸ்மைலுக்கு தொற்றும் தன்மை உண்டுன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா மியூசிக் கேட்கிற பழக்கம் இருக்கும். சப்போஸ் இல்லாட்டினா அந்த ஒரு பழக்கத்தை நல்லாவே பழகிக்கங்க. ஏன்னா அது பயங்கரமா உங்களோட மூட சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் எப்படி தெரியுமா? நம்ம கேட்கிற மியூசிக், அதாவது நம்ம கேட்கிற பாட்டை பொறுத்து நம்மளோட மூடு சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமாம். அதாவது நீங்க சேடான மியூசிக்கா கேட்டீங்கன்னா உங்களோட மூடும் சேடா தான் மாறுமாம். அதே இது பயங்கர ஹாப்பியான மியூசிக்கை கேட்டீங்கன்னா உங்க மூடு பயங்கர ஹாப்பியா மாறுமாம். அதே இது பயங்கரமான ஃபன்னியான இல்லாட்டினா த்ரில்லிங்கான மியூசிக் கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்க மூடும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இனிமேல் நீங்க சேடா இருக்கப்ப ஹாப்பியான மியூசிக் கேட்டீங்க அப்படின்னா உங்களோட மூடும் சேஞ்ச் ஆகி நீங்களும் பயங்கர ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா மாறிடுவீங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே செஸ் விளாண்டுருப்பீங்க. சப்போஸ் விளாட்னா பார்க்கவாது செஞ்சிருப்பீங்க. அந்த செஸ்ல மூவ்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது அதுல ஃபர்ஸ்ட் 10 மூவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னடா மிஞ்சி போனா 10, 20 இல்ல 50 கூட இருக்கலாம் அப்படின்னு தானே சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 170 செப்டிலான் பாசிபிலிட்டிஸ் இருக்கான். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 17 போட்டு அதுக்கு பின்னாடி 25 சைபர் போட்டீங்கன்னா எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான். கேக்குறப்பே பயங்கர அமேசிங்கா இருக்குல்ல? சரி வாங்க நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்க்கலாம். சிரிக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஹாப்பியா இருக்கிறப்ப சிரிப்போம், அவ்வளவுதான். அந்த சிரிப்புன்றது ஒரே ஒரு வகை அப்படின்னு தானே நம்மளுக்கு தெரியும். ஆனா சிரிப்புலயே பல வகைகள் இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுல ஒரு 2 வகைலாம் கிடையாது, மொத்தம் 19 வகையான சிரிப்புகள் இருக்காம். அந்த 19 வகையில 6 வகை மட்டும்தான் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குமாம். மீதம் இருக்கிற 13 வகை நம்மளுக்கு ஹாப்பினஸ் தராதாம். அதுல சில வகை மட்டும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபியர் ஸ்மைல், மிசரபிள் ஸ்மைல், டேம்ப் ஸ்மைல், எம்பராஸ்ட் ஸ்மைல், குவாலிஃபயர் ஸ்மைல், கான்டெம்ப்ட் ஸ்மைல், த மெலிசியஸ் ஜாய் அண்ட் ஃபேக் ஸ்மைல். மீத இருக்கிறத நீங்க செட் பண்ணி பாத்துக்கோங்க. ஆனா இவ்வளவு வகை இருக்குன்றதே வினோதமான ஒரு விஷயம் தானே. சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாமா? இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பெண்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகம்னு. அவங்களுக்கு சகிப்புத்தன்மை மட்டும் அதிகம் கிடையாதுங்க, வலிய தாங்குற சக்தியும் அதிகம். இத்தனைக்கும் அவங்களுக்கு ஆண்களை விட பெயின் ரிசெப்டார்ஸ் அதிகம். பெயின் ரிசெப்டார்ஸ்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னா அந்த இடத்துல வலிய உணர வைக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் தான் பெயின் ரிசெப்டார்ஸ். அது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா இருந்தும் அவங்களால ஆண்களை விட எப்படி அளவுக்கு அதிகமான வலியை தாங்கிக் கொள்ள முடியுது அப்படின்றதான் இங்க இருக்க அமேசிங்கான
சிம்பிளான விஷயமே. வாவ், இந்த உலகத்துல இருக்கிற பயங்கர ஸ்லோயஸ்டான ஒரு மீன் அதாவது ஃபிஷ் அப்படின்னா அது கடல் குதிரை அதாவது சீகார்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதோட நகர்ற ஸ்பீடு எவ்வளவு இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா என்ன? உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது நகர்ற ஸ்பீடு வெறும் 0.01 மைல்ஸ் பெர் ஹவர் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அது நகர்றதே நகராத மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் இது பயங்கர ஸ்லோயஸ்டான ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற பயங்கர லார்ஜஸ்டான சீகார்ஸோட சைஸ் எவ்வளவு தெரியுமா? வெறும் 20 சென்டிமீட்டர் தானா? கேக்குறப்பே செம்ம அமேசிங்கா இருக்குல்ல? சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாமா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி சிரிக்கிறதுனால நோய் மட்டும் கிடையாதுங்க. யார் ஒருத்தர் பயங்கரமா சிரிக்கிறாரோ அவரால் தான் லைஃப்ல வர பயங்கரமான பெயினையும் தாங்கிக் கொள்ள முடியுமா? அதாவது சிரிக்கிறதுனால எவ்வளவு பெரிய பெயினையும் டாலரேட் பண்ண முடியும்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இனிமேல் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் உம்முன்னு இல்லாம ஜம்முன்னு சிரிச்சா வாழ்க்கை சும்மா செம்மையா இருக்கும். நம்ம நாட்டிலாம் ஸ்மோக்கிங் அப்படின்றது பயங்கர டேஞ்சரான ஒண்ணு. அதை நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுவாங்க. இல்லாட்டினா படத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு போடுவாங்க. அவ்வளவுதான் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒரு சிகரெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேன் பண்றதுக்கு பயங்கரமா நம்ம கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்களா? ஆனா உலகத்துல இருக்கிற சில நாடுகள் அந்த ஒரு சிகரெட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கம்ப்ளீட்டா பேன் பண்ணிருக்காங்க. அதுக்கு இனிஷியேட்டிவா இருந்த நாடு எது தெரியுமா? பூட்டான் நாடு தானாம். அதுலதான் முதல்ல 2004 வருஷம் சிகரெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பல நாடுகள் இவங்களை ஃபாலோ பண்ணி நியூசிலாந்து, உருகுவே, மால்டா, இத்தாலி, ஸ்வீடன், ஸ்காட்லாந்து, லித்தோனியா அண்ட் பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டு சொல்லிட்டு பல நாடுகள் கண்டினியூஸா ஸ்மோக்கிங்க பேன் பண்ணிட்டாங்களாம். அதுலயும் முக்கியமா அயர்லாந்து நாடு இருக்கு பாத்தீங்களா? அந்த அயர்லாந்துல ஸ்மோக் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணாலே கிட்டத்தட்ட $4200 ஃபைன் போடுவாங்கன்னா பாத்துக்கங்களேன். உண்மையிலேயே வேற லெவல்ல. இந்த மாதிரியான ஃபைன் இல்லாட்டினா ஸ்மோக்கிங்க கம்ப்ளீட்டா பேன் பண்ணாலே நம்ம நாடும் செம்மையா மாறிடும்ல. இந்த உலகத்திலேயே கஷ்டமான கொஸ்டின் நீங்க எதை சொல்லுவீங்க? என்ன 10th மேத்ஸ் கொஸ்டினா இருக்கலாம், இல்லாட்டி +2 கெமிஸ்ட்ரி கொஸ்டினா இருக்கலாம் அப்படின்னு தானே கெஸ் பண்றீங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா டெஸ்கிரைப் யுவர் செல்ஃப் அப்படின்ற சிம்பிளான கொஸ்டின் தான் இந்த உலகத்திலேயே கஷ்டமான கொஸ்டினா. இதை நான் சொல்லலைங்க, ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. நம்ம யூஸ் பண்ற டூத் பிரஷ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டூத் பிரஷ்க்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட இதெல்லாம் ஒரு விஷயமா? டூத் பிரஷ் தேஞ்சு போச்சனால அது எக்ஸ்பைரி தாண்டா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அதுக்கு பேர் எக்ஸ்பைரி கிடையாதாம். ஒவ்வொரு டூத் பிரஷ்க்குமே மேக்ஸிமம் 90 டேஸ் எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யூஸ் பண்ற டூத் பிரஷ் 90 டேஸ்க்கு மேல போயிருச்சு அப்படின்னா யோசிக்காம அந்த பிரஷ் தூக்கி போட்டு புது பிரஷ் வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா அதை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாதாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா நீங்க பல விஷயங்களை புதுசா தெரிஞ்சிருப்பீங்க நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம மினிட் மியூசிக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா பை பை, see you.